வாழ்க்கைக்குள்ள நமக்கு கொடுக்குற பிள்ளை நம்ம கொடுக்குற நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும். ஒரு வீட்டுக்கு ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்ல வேணாம். படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஏய் என்னடா படம் வரப்போன்னு கூட்டி வந்துட்டார். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார். இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களாம் வந்து கிழிச்சாங்க. நீ வாடா அப்படி கூட்டி வந்துட்டார். கூட்டி வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த படத்தோட காமெடி வந்து ஆதித்யா டிவியில் ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம். இந்த படத்துக்கு தேட்டருக்கு போயிட்டா பாயில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வர காமெடி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடிச்ச படம். அந்த காமெடி பார்த்துட்டே இருப்பார், விழுந்து சிரிச்சிட்டே இருப்பார். அப்போ அவர் என்கிட்ட பேசுறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக என்னோட என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக வெளியே எடுத்து வந்தது அவர் தான். என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார், என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார்.